நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த பொண்ணு தான் அந்த பையனை அப்யூஸ் பண்ணியிருக்குது. ஸோ நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்கள் மட்டும்தான் பெண்கள கொடுமைப்படுத்துறாங்க. கிடையவே கிடையாது. பெண்கள் தான் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் முழுக்க முழுக்க அவங்க ரொம்ப சேஃப். அதாவது என்னன்னா, போலீஸ் ஸ்டேஷன் பெண்களுக்கு தான் பாதுகாப்பு குடுப்பாங்க. கோர்ட்டு பெண்களுக்கு ஆதரவா தான் சட்டம் இருக்கு. பொதுமக்கள் ஆண்களுக்கு எதிரா தான் பேசுவாங்க. பெண்களுக்கு ஆதரவா தான் பேசுவாங்கன்னு இருக்கு இல்லையா? இந்த மாதிரி ஜென்மங்கள்னால முழுக்க முழுக்க எல்லா பெண்களுமே என்னை உட்பட சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு. ஏன்னா எந்த பெண்ணுமே உண்மையா இல்லையோங்கிற அளவுக்கு ஒரு கேள்விக்குறிக்கு இன்னைக்கு நம்மலாம் தள்ளப்பட்டுட்டோம். நீயும் அப்படிதானே அப்படின்னு ஒரு கேள்வி அடுத்து இது ரீசன்ட் இருக்கே அப்படின்னு சொல்றதுக்கு ஆயிடுச்சு. ஸோ அவங்க சைக்காலஜி படிச்சாங்களா நமக்கு தெரியாது. அவங்க ஒரு வார்டு மெம்பரா இருந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. எப்படி இருந்திருக்கும்? இஸ்லாமிய குடும்பங்கள் மீது ஒரு பெரிய மரியாதை இருக்கும் இல்லையா? அந்த பெண்கள் பெரும் போராட்டத்துக்கு அப்புறம் தான் அவங்க வெளியே வர முடியும். அவங்க மேலே ஒரு பெரிய மரியாதை இன்னைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு வீட்டை தாண்டி அவங்களுடைய ஆடைகளை எல்லாம் வந்து அப்புறப்படுத்தி தன்னை ஒரு பெரும் அடையாளமாக காட்டுறாங்க. அந்த அடையாளத்தை கூட அதே சமூகத்தை சேர்ந்த பெண்கள் அவ்வளவு கேவலமாக திட்டுற அளவுக்கு இருக்குன்னா என் கையிலலாம் கிடைக்கல, தப்பிச்சிட்டான்னு நினச்சிக்கிறேன். இதனால என்ன சந்தோஷம் உனக்கு கிடைக்குது? இதனால நீ வந்து எத்தனை பாவங்களை சம்பாரிச்சிருக்கிற, எத்தனை பேருடைய வயிற்றெரிச்சலை சம்பாரிச்சிருக்கிற. ஏன் இந்த சமூகம் இவ்வளோ கேவலமாக நீங்கள் டான்ஸ் ஆடுறீங்க, அது உங்கள் டேலண்ட்டு. அந்த டான்ஸ் ஆடுறதுக்கான ஆடைகளை வந்து எப்படியெல்லாம் போட்டு ஆடுறீங்க? ஏன் சோஷியல் மீடியாவில் வியூஸ், கடைசியில் ஆம்பளைங்க அப்படி போட்டாங்க கமெண்ட், இப்படி போட்டாங்க கமெண்ட், ஏன் சொல்கிறீங்க? பொம்பளைங்களும் தான் கீழே போடுறாங்க. நம்முடைய பார்வைகள் சரியில்லாத போது நம்ம தொடர்ந்து ஆம்பளைங்க ஏன் வந்து இடிக்கிறாங்க? நீ ஏன் வந்து கூட்டத்தான பஸ்ஸில் போய் நிற்கிற? நீ ஒரு வார்டு மெம்பராக இருக்க, உனக்கு பைக் இல்லையா அப்படின்னு நம்ம கேட்கலாம்ல. ஸோ இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில், கேரளாவில் எல்லா இடத்துலையும் பொதுமக்கள் போகிறதுக்கும் தனியாக போகலை. அந்த பொண்ணும் அந்த ஆளும் தனியாக போய் இடிச்சிருந்தானே நம்ம சொல்ல. அவ்வளோ கூட்டமும் ஒன்றும் கிடையாது. இடித்து நிற்கிற கூட்டமெல்லாம் இல்லை. நான்லாம் சென்னை பஸ்ஸில் போயிருக்கேன். இடித்து தள்ளிட்டு போவாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பஸ்ஸுன்னா 4 பேர் இடிக்க தான் செய்வான். இடிக்கிறது தெரிஞ்சு இடிக்கிறானா தெரியாமல் இடிக்கிறானான்னு ஒன்று இருக்குது. தெரிஞ்சிடுச்சு அவன் கையை அப்போவே உடச்சி விடுங்க நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அதுக்கப்புறம் வரது அப்புறம் பார்த்துக்கலாம். ஆமாம் என் மேலே இடித்தான், கையை உடைச்சாட, போலீஸ் ஸ்டேஷன் பார்த்துக்கலாம், என்ன நடக்க போகுது? ஒரு 3 வருஷம் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு அலைய வைப்பாங்க, பரவாயில்ல. ஆனால் எதுவுமே செய்யாமல் அது ஒரு அப்பாவியாக இருக்கிற ஆம்பளை, அவனுக்கு பின்னாடி நடக்கிறது தெரில, அவன் எங்கேயோ பார்த்துட்டு நிற்கிறான். அட்லீஸ்ட் நீங்கள் அந்த பார்வை, அந்த தீபக்கு நிற்கிற பார்வையிலேருந்து ஒரு திருட்டுத்தனமான மனநிலை உள்ள ஆளாக இருந்தால் ஒரு 4 வாட்டியாவது இப்படி பார்த்துருப்பான். அப்படி எதுவுமே அங்கே நடக்கலையே. நான் அந்த ஃபுல் வீடியோவையும் பார்த்தேன். மலையாளத்தில் பேசணும், எனக்கு ரொம்ப நல்லா புரியும். ஏன் வந்து இப்படி பண்ணாங்கன்னு யோசிக்கும் போது இருக்கு.